ஹாய் ஆல், வெல்கம் அகேன். இன்றைக்கி நாம் ஆத்திச்சூடி பார்க்கலாமா? ஆத்திச்சூடி 13லேருந்து 23 ஆத்திச்சூடி வரைக்கும் விளக்கத்தோடு பார்ப்போம். அக்கம் சுருக்கேல். அக்கம் என்றால் தானியம் என்று பொருள். தானியத்தை அளந்து விற்கும்போது அளவிற்கு குறையாது சீராக அளந்து கொடுத்தல் வேண்டும். டோன்ட் ஷார்ட் சேஞ்ச். கண்டொன்று சொல்லேல். பார்த்ததுக்கு மாறாக, அதாவது தப்பாகையோ தவறாகையோ வெளியில் சொல்லக்கூடாது. நெவர் ஃப்ளிப்-ஃப்ளாப், தட் இஸ் நெவர் மேக் அ சடன் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் ரிவர்சல் ஆஃப் யுவர் டிசிஷன் ஆர் யுவர் டாக், எனிதிங். ஞா போல் வளை. ஞா எப்படி தன் வரிசையை காக்கிறதோ அதுபோல் நாமும் நம் உற்றார் உறவினரை கனிவுடன் காக்க வேண்டும். பென் டு பி ஃப்ரெண்ட். சனி நீராடு. சனி என்பதற்கு குளிர்ச்சி என்றும் பொருள் உண்டு. உடம்பில் உள்ள உஷ்ணத்தை வெளியேற்ற குளிர்ச்சியுடன் தினமும் நீராட வேண்டும் என்பது இதன் பொருள். சனிக்கிழமையன்று எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும் என்று சிலர் சொல்வர். ஷவர் ரெகுலர்லி. நியாயம்பட உரை. கிட்ட நம்ம பேசினாலும் கோவப்படாமல் நிதானமாக பண்பாக பேசணும். இன் யுவர் ஸ்பீச். இடம்பட வீடு எடேல். தேவைக்கேற்ப தான் வீடு கட்டணும். வீட்டுக்குள்ளே அன்னெசரி திங்ஸ், தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறது தப்பு. தேவையில்லாமல் இடத்துல வீடு கட்டுறதும் தப்பு. பில்ட் யுவர் ஹவுஸ் மீட்டிங் யுவர் நீட்ஸ். இணக்கம் அறிந்து இணங்கு. அவங்களோட நற்குணம் நற்செய்கை உடையவர்களாக பார்த்து தெரிஞ்சு அப்புறமா தான் ஒருவரோட நட்பு செய்யணும். பி ஃப்ரெண்ட் டு த பெஸ்ட் பீப்புள். தாய் தந்தை பேன். தாய் தந்தையெல்லாம் போற்றி பாராட்டி பண்போடு அவங்க கூட இருந்து நல்லபடியாக அவங்களை காத்தருளும். கேர் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். மறவேல். அவங்க நமக்கு செஞ்ச உதவியை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. டு நாட் ஃபர்கெட் டைம்லி ஹெல்ப் ஆஃபர்ட். பருவத்தே பயிர் செய். எச்செயலையும் அதற்குரிய காலத்திலேயே செய்ய வேண்டும். டூ திங்ஸ் இன் த ரைட் டைம். மண் பறித்து உண்ணேல். என்னோட சுயநலத்துக்காக பிறரோட வளங்கள், வரப்புகள், சொத்துக்கள், வளங்கள் இதெல்லாம் அபகரித்து வாழக்கூடாது. வாழணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சாலும் வாழ முடியாது. Grab others' land. Thank you very much for watching. Like, share and subscribe for more videos.